ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். 8 ஏப்ரல் 2026க்கான கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சின்னு எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, பிகினரா இருக்கேன், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி. நாளைக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். குரூப் டிக்கு நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இந்த ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி பேசிஸ்ல நான் கரண்ட் அஃபேர் படிக்கணும், ஒரே இடத்துல எனக்கு கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப்பும் வேணும், கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 799 பே பண்ணி சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்பருக்கு டெஸ்ட் பேட்ச்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க, ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு, கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு கடைசி 8 மாசத்துக்கு மட்டும் எனக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, 8ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பாக்குறதுக்கு முன்னாடி 7ஆம் தேதியில என்னென்ன நியூஸ் பார்த்தோங்கிறத ஒரு கிளான்ஸ் விட்டுறலாம். ஓகேவா? சோ என்ன பார்த்தோம்? விச் ஸ்டேட் ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் trained as drone pilots under the நமோ ட்ரோன் திதி யோஜனா as of April 2026. நமோ ட்ரோன் திதி யோஜனா வந்து எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கர்நாடகா மாநிலத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை வந்து என்ன பண்ணிருக்காங்க, ட்ரோன் பைலட்ஸா வந்து ட்ரெயின் பண்ணிருக்காங்க. சாதனா சப்தக் 2026 இஸ் கண்டக்டட் அண்டர் விச் ப்ரோக்ராம்? ஸோ எந்த ப்ரோக்ராம்க்கு கீழே சாதனா சப்தக் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஷன் கர்மயோகி. வேர்ல்டு ஹெல்த் டே எப்போ அப்படின்னா 7 ஏப்ரல். ஸ்கூல் சலேன் ஹம் அப்படிங்கக்கூடிய கேம்பெயின் வந்து எந்த மாநிலத்துல தொடங்கியிருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்துல. பிளாக் பக் ஹவ் மேட் ஏ கம்பேக் இன் விச் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி ஆஃப் சத்தீஸ்கர்? சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய பர்னவப்பரா வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. உங்களுக்கு எக்ஸாம்ல இதை ஸ்டாட்டிக் ஜிகேவாவும் கேட்கலாம், கரண்ட் அஃபேராவும் கேட்கலாம். சோ எந்த வைல்ட் லைஃப் சான்ச்சுரிக்கு பிளாக் பக் வந்து ரிட்டன் திருப்பி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்னவப்பரா வைல்ட் லைஃப் சான்ச்சுரிக்கு. இந்த பர்னவப்பரா வைல்ட் லைஃப் சான்ச்சுரி எங்க இருக்கு அப்படின்னா சத்தீஸ்கர்ல இருக்கு. ஐஎன்எஸ் அரிதமன் recently inducted into the Indian Navy belongs to which country? ஐஎன்எஸ் அரிதமன் வந்து which category? சோ எந்த கேட்டகரியை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் பேலிஸ்டிக் மிசைல் சப்மரைன். அருந்ததி ராய் ஓன் த யுஎஸ் நேஷனல் புக்ஸ் கிரிட்டிக் சர்க்கிள் அவார்ட் 2026. ஸோ அருந்ததி ராய்க்கு யுஎஸ் நேஷனல் புக் கிரிட்டிக் சர்க்கிள் அவார்டு வந்து ப்ரொவைட் கொடுத்துருக்காங்க. அவரோட எந்த புத்தகத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதர் மேரி கம்ஸ் டு மீ. ஓகேவா? அதே மாதிரி அருந்ததி ராயோட இன்னொரு புக் இருக்கு, காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். இந்த புக்குக்கு பாத்தீங்க அப்படின்னா புக்கர் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நியூலி கன்ஸ்ட்ரக்டட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் அட் கார்கில் வாஸ் இனாகிரேட்டட் பை ஹூம்? ஸோ யாரு திறந்து வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியகாந்த். ப்ராஜெக்ட் சீட்டா ரீசன்ட்லி இன் நியூஸ் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஆர்கனைசேஷன் அப்படின்னா பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன். ப்ராஜெக்ட் சீட்டா வந்து எதோட தொடர்புடையது? பார்டர்ஸ் ரோட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த கரண்ட் அஃபேர் எல்லாமே ஏற்கனவே நம்ம வந்து டீடைல்டா ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. இப்போ ஜஸ்ட் ரிவிஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ரிவிஷன் பண்ணிடுவோம், அடுத்து தமிழ் மீடியம்க்கு நான் சொல்றேன். For the first time since World War II, more than 20,000 seafarers became stranded in a war zone. In which body of water did this crisis primarily arise? எங்க பாரசீக வளைகுடால, பெர்சியன் கல்ஃப்ல. Bangladesh recently launched an emergency measles vaccines drive primarily targeting which age group? பங்களாதேஷ்ல ரீசெண்டா மீஸ்லஸ் வேக்சின் வந்து போடுறாங்க. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மாசத்துல இருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. A 200-year-old manuscript of Ramacharita Manas is said to be added to which museum? எந்த மியூசியத்துல இது பண்ணிருக்காங்க? அந்தராஷ்டிரிய ராம்கதா சங்கிராலயா. India recently sent humanitarian aid to Afghanistan mainly in responsible to which situation? இந்தியா பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல நடந்த வெள்ளம் மற்றும் நிலநடுக்கத்துக்காக மனிதாபிமான வகையில வந்து என்ன பண்ணிருக்காங்க? ஆப்கானிஸ்தானுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. ஓகே, இப்போ தமிழ் மீடியம் பாருங்க. ஏப்ரல் 2026 நிலவரப்படி நமோ ட்ரோன் திதி யோஜனா திட்டத்தின் கீழ் ட்ரோன் விமானிகளாக பயிற்சி பெற்ற அதிக எண்ணிக்கையிலான மகளிர் சுய உதவி குழுக்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா மாநிலம். சோ நமோ ட்ரோன் திதி யோஜனா வந்து எந்த மாநிலத்துல இது பண்ணிருக்காங்க அப்படின்னா கர்நாடகால. சாதனா சப்தக் எந்த திட்டத்தின் கீழ் நடத்தப்படுகிறது அப்படின்னா மிஷன் கர்மயோகி.
2026 உலக சுகாதார தினம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 7. ஸ்கூல் சலேன் ஹம் பிரச்சாரத்தை தொடங்கிய மாநில அரசு வந்து மத்திய பிரதேசம். சத்தீஸ்கர்ல எந்த வனவிலங்கு சரணாலயத்துல கலைமான்கள் வந்து திருப்பியும் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ணவபரா வனவிலங்கு சரணாலயம். இந்த பர்ணவபரா வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு அப்படின்னா சத்தீஸ்கர்ல இருக்கு. சமீபத்துல இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட INS அரிதமன் வந்து எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னா அணுசக்தியால் இயங்கக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பல், பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல். அருந்ததி ராய் தன்னோட எந்த படைப்புக்காக 2026ஆம் ஆண்டுக்கான அமெரிக்க தேசிய புத்தக விமர்சகர்கள் வட்ட விருதை வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மதர் மேரி கம்ஸ் டு மீ. அதே மாதிரி இவங்களோட காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் புக்குக்கு வந்து புக்கர் பிரைஸும் கிடைச்சிருக்கு. கார்கில் நகரில் புதிதாக கட்டப்பட்ட மாவட்ட நீதிமன்ற வளாகத்தை திறந்து வைத்தவர் யாரு அப்படின்னா சூரியகாந்த். சமீபத்தில் இடம்பெற்ற ப்ராஜெக்ட் சீட்டா எந்த அமைப்புடன் தொடர்புடையது அப்படின்னா பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன். 2ஆம் உலக போருக்கு பிறகு முதல் முறையாக 20,000க்கும் மேற்பட்ட மாலுமிகள் ஒரு போர் வலயத்தில் சிக்கிக் கொண்டனர். இந்த நெருக்கடி எந்த நீர்நிலையில் உருவானது அப்படின்னா பெர்சியன் கல்ஃப்னு சொல்லக்கூடிய பாரசீக வளைகுடா. வங்கதேசத்துல சமீபத்துல எந்த வயதினரை முதன்மையாக கொண்டு அவசர கால தட்டம்மை தடுப்பூசி முகாம் தொடங்கப்பட்டது? 6 மாதம். வங்கதேசம் சமீபத்தில் எந்த வயதினரை முதன்மையாக கொண்டு அவசர கால தட்டம்மை தடுப்பூசி முகாமை தொடங்கியது அப்படின்னா 6 மாசத்துல இருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. 200 ஆண்டுகள் பழமையான ராமசரித மனாஸ் கையெழுத்து பிரதி எந்த அருங்காட்சியகத்தில் சேர்க்கப்பட உள்ளது அப்படின்னா அந்தராஷ்டிரிய ராமகதா சங்கிராலயா. எந்த சூழ்நிலைக்கு பதிலளிக்கும் விதமாக இந்தியா சமீபத்துல ஆப்கானிஸ்தானுக்கு மனிதாபிமான உதவியை அனுப்பியது அப்படின்னா வெள்ளம் மற்றும் நிலநடுக்கம் வந்து ஆப்கானிஸ்தான்ல ஏற்பட்டது. சோ அதுக்கு உதவி செய்யும் பொருட்டு தான் இந்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்க, உதவிகளை அனுப்பியிருக்காங்க. இது வந்து 7ஆம் தேதியில நாம பார்த்த கரண்ட் அஃபேர். இப்போ பார்க்கக்கூடியது 8ஆம் தேதிக்கான நியூஸ் பத்தி கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஓகே. Recently, who became the world's first quadruple amputee to achieve an international archery gold medal? சர்வதேச வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற உலகின் முதல் 4 கை கால்களையும் இழந்த நபர் யார்? ஓகேவா. சோ இவங்க பயல் நாயக். ஓகேவா. சோ இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கை கால்கள் வந்து இருக்காது. ஓகேவா. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச வில்வித்தை போட்டியில வந்து தங்கப்பதக்கம் வந்து வின் பண்ணிருக்காங்க. இந்த சர்வதேச வில்வித்தை போட்டி எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்காக்ல வந்து நடந்திருக்கு. இவங்க யார தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷீதல் தேவியை வந்து தோற்கடிச்சிருக்காங்க. இவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 வயசு. ஒரு ஆக்சிடென்ட்ல இவங்களுக்கு கை கால் வந்து போயிருச்சு. ஓகேவா. சோ இவங்க வந்து ஒரு பேரா வில்வித்தை வீரர். ஓகே. பயல் நாயக் வந்து ஒரு பேரா வில்வித்தை வீரர். இவங்க எந்த மாநிலத்துல இருந்து வர்றாங்க அப்படின்னா ஒடிஷால இருந்து வர்றாங்க. ஓகேவா. சோ இவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரபிள் அம்பியூட்டி. ஓகேவா. குவாட்ரபிள் அம்பியூட்டினா உங்களுக்கு கையும் இல்ல காலும் இல்ல. ஓகேவா. டு வின் அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்ச்சரி கோல்டு மெடல். ஓகேவா. சோ இவங்க இந்த இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த வேர்ல்டு பேரா ஆர்ச்சரி சீரீஸ் பேங்காக்ல நடந்ததுல கோல்டு வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகேவா. இவங்க யார தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னா ஷீதல் தேவியை வந்து தோற்கடிச்சிருக்காங்க. ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா? பயல் நாயக்கு இவங்க ஒடிசாவை சேர்ந்தவங்க. 18 வயதுடைய பேரா வில்வித்தை வீராங்கனை ஆவார். ஓகேவா. சோ இவங்க வந்து சர்வதேச வில்வித்தை போட்டியில தங்க பதக்கம் வந்து வின் பண்ணிருக்காங்க. இவங்க யார தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னா ஷீதல் தேவியை வந்து தோற்கடிச்சிருக்காங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின். ரீசன்ட்லி ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் as the president of வியட்நாம்? வியட்நாமோட அதிபராக சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? யாரு அப்படின்னு பாருங்க. இந்த ஆப்ஷன்ல 2 நேம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது. மின் ஆங் கிளாயிங், அதே மாதிரி உச்ரல் நியாம் ஓசோர். ஓகேவா. மின் ஆங் கிளாயிங். ஓகேவா. சோ இந்த ஏப்ரல் மாசத்துல தான் இவர் வந்து எந்த கண்ட்ரியோட பிரசிடென்டா இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க? மியான்மரோட பிரசிடென்ட். ஓகேவா. உச்ரல் நியாம் ஓசர் வந்து ஒரு கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டரா இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. எந்த கண்ட்ரிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. டெய்லி கரண்ட் அஃபேர் கிளாஸ் பார்த்துக்கிட்டே வரீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் சொல்லிடுவீங்க. இப்போ வியட்நாமோட அதிபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டோலாம். ஓகேவா. வியட்நாமோட பிரசிடென்டா யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டோலாம வந்து நியமிச்சிருக்காங்க. ஓகேவா. சோ இப்போ வியட்நாம் பத்தி ஸ்டாட்டிக் ஜிகே பார்த்தோம்னா கேபிட்டல் வந்து ஹனாய். வியட்நாமோட கரன்சி வந்து டோங். வியட்நாம்ல என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வியட்நாமிய மொழின்னு சொல்லக்கூடிய வியட்நாமீஸ். ஓகே. இப்ப இதே மாதிரி தமிழ் மீடியம் பாருங்க. தலைநகரம் வந்து ஹனாய் வியட்நாமுக்கு. நாணயம் பாத்தீங்கன்னா வியட்நாமிய டோங்கு. அதிகாரப்பூர்வ மொழி வியட்நாமிய மொழி. சோ இப்ப இதே மாதிரி ரீசன்ட் அப்பாயின்மெண்ட். சோ ரீசெண்டா ஒவ்வொரு கண்ட்ரியோட பிரசிடென்டா யார வந்து நியமிச்சிருக்காங்கிறத பாருங்க. இது எல்லாமே ப்ரீவியஸா உள்ள கரண்ட் அஃபேர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுது. சில்லோட பிரசிடென்டா யார நியமிச்சாங்க? ஜோஸ் ஆண்டோனியா காஸ்ட்ரிஸ்ட். அதே மாதிரி உகந்தாவோட புதிய பிரசிடென்ட் யாருன்னா யோவேரி மொசவேனி.
அர்ஜென்டினாவோட பிரசிடென்ட் யாருன்னா ஜேவியர் மைலி. யுஎஸ்க்கு பாத்தீங்கன்னா 47வது பிரசிடென்டா வந்து டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து நியமிச்சிருக்காங்க. மெக்சிகோவுக்கு பாத்தீங்க அப்படின்னா கிளாடியா ஷின்பாம். இது எல்லாமே ப்ரீவியஸா உள்ள கரண்ட் அஃபேர்ல நம்ம பார்த்ததுதான், ப்ரீவியஸ் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ். உக்ரைனோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னா வளாதிமிர் ஜெலன்ஸ்கி. ஸ்ரீலங்காவுக்கு அனுரகுமார திசாநாயக். பாகிஸ்தானுக்கு ஆசிப் அலி. ஓகேவா. எகிப்தோட பிரசிடென்ட் யாருன்னா அப்தல் ஃபத்தாக் அல் சிசி. சவுத் ஆப்பிரிக்காவோட பிரசிடென்ட் வந்து சிரில் ராமபோசா. இது எல்லாமே ப்ரீவியஸா நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான். ரஷ்யாவோட பிரசிடென்ட் யாரு? விளாதிமிர் புட்டின். ஐலாண்டோடது பாத்தீங்கன்னா ஐஸ்லாண்டோடது வந்து ஹல்லா டோமஸ் டோட்டிட்டர். சைனாவுக்கு யாரு? ஷி ஷின்பிங். அயர்லாந்துக்கு யாரு? கேத்ரின் கோனோலி. இவங்க வந்து அயர்லாந்தோட பிரசிடென்ட். இது எல்லாமே ப்ரீவியஸா நாம பார்த்த கரண்ட் அஃபேர். ஓகே, இப்ப ரீசெண்டா உள்ள பிரசிடென்ட்ஸ். ஓகே, நியூஸ்ல வந்து பிரசிடென்ட் who has been given additional charges chairman and managing director of Steel Authority of India. செயல்னு சொல்லக்கூடிய ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனராக யார் கூடுதல் பொறுப்பேற்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னா கிருஷ்ணகுமார் சிங். ஓகேவா. சோ கிருஷ்ணகுமார் சிங் தான் டைரக்டர், எப்படி சீஃப் மேனேஜிங் டைரக்டரா வந்து பதவி ஏற்றிருக்காரு. ஓகே, இவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமரேந்து பிரகாஷ். ஓகேவா. இவருக்கு முன்னாடி இருந்தவர் யாரு? அமரேந்து பிரகாஷ். இப்ப அமரேந்து பிரகாஷுக்கு பதிலா இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு? பதவி ஏற்றிருக்காரு. ஓகே. நரேந்திர பூஷன் has been appointed as secretary of which department in April 2026. சோ எந்த டிபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரியா நரேந்திர பூஷனை வந்து நியமிச்சிருக்காங்க, செயலாளரா நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரிசோர்சஸ். ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரிசோர்சஸோட செக்ரட்டரி யாரு அப்படின்னா நரேந்திர பூஷன். ஓகே. அடுத்த கொஸ்டின். ரீசன்ட்லி ஹூ பிகேம் த ஃபர்ஸ்ட் உமன் டு டிராவல் பியாண்ட் லோ எர்த் ஆர்பிட் டு ரீச் லூனர் ஆர்பிட். அண்மையில் பூமியின் தாழ்வான சுற்றுப்பாதையை தாண்டி பயணம் செய்து நிலவின் சுற்றுப்பாதையை அடைந்த முதல் பெண்மணி யார்? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டினா கோக். ஓகேவா. கிறிஸ்டினா கோக் தான் என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் உமன் டிராவல் பியாண்ட் லோ எர்த் ஆர்பிட் அண்ட் ரீச் லூனர் ஆர்பிட். ஓகே. அடுத்த கொஸ்டின். Who became the first fast bowler to take 200 wickets in IPL history? IPL வரலாற்றில் 200 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வேகப்பந்து வீச்சாளர் யாரு? யாரு அப்படின்னா புவனேஸ்வர் குமார். ஓகே. புவனேஸ்வர் குமார் became the first fast bowler to take 200 wickets in IPL history. ஓகே. அடுத்த கொஸ்டின். Which of the following has become India's first openly queer member of parliament? கீழ்கண்டவர்களில் இந்தியாவின் முதல் வெளிப்படையான குயிர் நாடாளுமன்ற உறுப்பினர் யாரு? சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனகா குருசாமி. ஓகே, சோ இங்க ஆன்சர் தப்பா கொடுத்திருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மேனகா குருசாமி. மேனகா குருசாமி became India's first openly queer member of parliament. She was elected to the Rajya Sabha in 2026. ஓகேவா. சோ உங்களோட நேம் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க, மேனகா குருசாமி. அடுத்த கொஸ்டின். ரீசன்ட்லி ஹூ ஓன் த SAFF அண்டர் 20 சாம்பியன்ஷிப் டைட்டில். அண்மையில் 2026 ஆண்டுக்கான சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் 20 வயதுக்கு உட்பட்டவருக்கு, ஓகே, அண்டர் 20 தெற்காசிய கால்பந்து போட்டி பட்டத்தை வென்ற நாடு எது? சோ எந்த நாடு வின் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து வின் பண்ணிருக்காங்க. பங்களாதேஷ் வந்து SAFF அண்டர் 20 சாம்பியன்ஷிப் டைட்டில் வந்து வின் பண்ணிருக்காங்க. யாரை தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை தோற்கடிச்சிருக்காங்க. இந்த SAFF அண்டர் 20 எங்க நடந்திருக்கு அப்படின்னா மாலத்தீவ்ஸ்ல வந்து நடந்திருக்கு. ஓகே. இதுல டாப் ஸ்கோர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த ஓமங் டூடும். ஓகேவா. ஓகே. அதே மாதிரி பெஸ்ட் பிளேயர் யாரு அப்படின்னா ஓமங் டூடும் இந்தியா. ஓகே. 2026 ஆண்டு சாஃப் 20 வயதுக்குட்பட்ட சாம்பியன்ஷிப் போட்டியில் வங்கதேசம் வந்து வின் பண்ணிருக்கு. இது அவங்களோட எத்தனாவது டைட்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் டைட்டில். யாரு வந்து ரன்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து வங்கதேசம் வந்து தோற்கடிச்சிருக்கு. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா மாலத்தீவ்ஸ்ல வந்து நடந்திருக்கு. நேஷனல் மெரிடைம் டே வந்து எப்போ? நேஷனல் மெரிடைம் டே 2026 இஸ் செலிப்ரேட்டட் ஆன் விச் டேட்? தேசிய கடல்சார் தினம் 2026 எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? சோ எந்த தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய கடல்சார் தினம்னு சொல்லக்கூடிய நேஷனல் மெரிடைம் டே வந்து ஏப்ரல் 5, 2026. ஓகேவா. சோ ஒவ்வொரு வருஷமே ஏப்ரல் 5 தான் என்னது மெரிடைம் டே. இந்த வருஷத்துக்கான தீம் பாத்தீங்கன்னா மெரிடைம் இந்தியா எம்பவரிங் ப்ராக்ரஸ். அதே மாதிரி இந்த ஏப்ரல் மாசத்துல என்னென்ன முக்கியமான தேதிகள்லாம் நம்ம பார்த்தோம். ஏப்ரல் 1 வந்து ஒடிஷா டேன்னு சொல்லலாம், இல்லைன்னா உட்கல் திவாஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து RBIயோட ஃபவுண்டேஷன் டேயும் ஏப்ரல் 1 தான். ஏப்ரல் 2 வந்து ஆட்டிச விழிப்புணர்வு தினம், உலக ஆட்டிசம் அவேர்னஸ் டே, உலக ஆட்டிச விழிப்புணர்வு தினம் வந்து 2 ஏப்ரல். 4 ஏப்ரல் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஃபார் மைன் அவேர்னஸ் அண்ட் அசிஸ்டன்ட் இன் மைன் ஆக்ஷன். 7 ஏப்ரல் வந்து வேர்ல்டு ஹெல்த் டே. ஓகே.
சோ இதே மாதிரி தமிழ் மீடியம் பாருங்க. சோ ஏப்ரல் 5 வந்து பாத்தீங்கன்னா கடல்சார் தினம். இந்த வருஷத்துக்கான தீம் வந்து கடல்சார் இந்தியா முன்னேற்றத்திற்கு வலுவூட்டல். ஏப்ரல் 1 வந்து ஒடிசா தினம்னு சொல்லக்கூடிய உத்கல் திவாஸ், ஆர்பிஐயோட ஃபவுண்டேஷன் டே. ஏப்ரல் 2 வந்து உலக ஆட்டிச விழிப்புணர்வு தினம். ஏப்ரல் 4 வந்து கன்னிவெடி விழிப்புணர்வு மற்றும் கன்னிவெடி அகற்றுதலில் உதவிக்கான சர்வதேச தினம். ஏப்ரல் 7 வந்து உலக சுகாதார தினம். Who was named the Men's Player of the Year for 2025 by the Asian Squash Federation? ஆசிய ஸ்குவாஷ் கூட்டமைப்பு மூலம் 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த ஆடவர் வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அபய் சிங். ஏசியன் ஸ்குவாஷ் ஃபெடரேஷன் வந்து யார வந்து சிறந்த ஆடவருக்கான பிளேயர், மென்ஸ் பிளேயர் அப்படின்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா அபய் சிங். ஓகேவா? உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி கேட்கலாம்னா இவரோட நேம் கொடுத்துட்டு எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். ஓகே. France hosted the One Health Summit under the G7 presidency in 2026 at which city? 2026ஆம் ஆண்டு G7 தலைமைத்துவத்தின் கீழ் பிரான்ஸ் ஒரு ஆரோக்கிய உச்சி மாநாட்டை எந்த நகரத்தில் நடத்தியது? பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய லியான். ஓகே, பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய லியான்ல தான் பிரான்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஆரோக்கிய உச்சி மாநாட்டை வந்து நடத்தியிருக்காங்க. பிரான்ஸ் ஹோஸ்டட் ஒன் ஹெல்த் சமிட் அண்டர் G7 presidency 2026. ஓகே, the summit was held at 7 April 2026. 7 ஏப்ரல் பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் டே நமக்கு தெரியும். சோ அவங்க நடத்தின அந்த மாநாடும் பாத்தீங்கன்னா 7 ஏப்ரல்ல தான் அப்படியே அமைஞ்சிருக்கு. ஓகேவா? எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லியான் பிரான்ஸ்ல வந்து நடந்திருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, சோ ஒரே ஆரோக்கிய உச்சி மாநாடு எங்க நடந்திருக்கு அப்படின்னா பிரான்ஸ், லியான் பிரான்ஸ்ல வந்து நடந்திருக்கு. 7 ஏப்ரல்ல வந்து நடந்திருக்கு. விக்ரமாதித்யா வேதிக் கிளாக் இன்ஸ்டால்ட் அட் காஷி விஸ்வநாத் தம் இஸ் யூனிக் பிகாஸ். சோ இந்த விக்ரமாதித்யா வேதிக் கிளாக் வந்து யூனிக். ஓகேவா? மத்த எல்லா கிளாக்கை விட ஒரு தனித்துவமானது. இது வந்து எங்க நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னா காசி விஸ்வநாதம்ல வந்து நிறுவப்பட்டுள்ளது. இதோட அந்த ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேத பஞ்சாங்க முறையில வந்து நேரத்தை காட்டுது. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. டிஸ்பிளேஸ் டைம் பேஸ்ட் ஆன் வேதிக் பஞ்சாங் சிஸ்டம். ஓகேவா? இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ அந்த ஸ்பெஷாலிட்டி வந்து என்ன அப்படின்னா ஒரு நாளை 24 மணி நேர வடிவத்திற்கு பதிலாக 30 முகூர்த்தங்களாக பிரிக்கிறது. ஓகேவா? ஒவ்வொன்னையும் 48 தான். திதி, நட்சத்திரம், பண்டிகை, கிரகணங்கள், கோள்களோட விவரங்கள்னு அந்த மாதிரி பிரிக்குது. ஓகேவா? அந்த வேதங்களோட அடிப்படையில வந்து பிரிக்குது. ஓகே, இதுதான் மத்த கிளாக்குக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். இந்தியா ஓன் ஹவு மெனி மெடல்ஸ் அட் வேர்ல்ட் ஆர்ச்சரி பேரா சீரீஸ் ஹெல்ட் இன் பேங்காக். வேர்ல்ட் ஆர்ச்சரி பேரா சீரீஸ் உலக பேரா வில்வித்தை தொடர் எங்க நடந்திருக்கு? பேங்காக்ல நடந்திருக்கு. அதுல நம்ம இந்தியா டோட்டலா எத்தனை மெடல் வாங்கியிருக்காங்க? பேங்காக்ல நடைபெற்ற உலக பாரா வில்வித்தை தொடரில் இந்தியா மொத்தம் எத்தனை பதக்கங்களை வென்றது? எத்தனை பதக்கம் வின் பண்ணிருக்காங்கன்னா 16. அந்த 16ல 7 கோல்டு, 5 சில்வர், 4 பிரான்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகே, அதுலதான் நான் சொன்னேன் பயல் நாயக் வந்து ஷீதல் தேவியை தோற்கடிச்சு என்ன பண்ணிருக்காங்க, அவங்க கோல்டு வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி டோமன் குமார் ஓன் கோல்டு இன் மென்ஸ் காம்பவுண்ட் கேட்டகரி. ஓகே, பாவனா செக்யூர்ட் கோல்டு இன் விமென்ஸ் ரீகர்வ் ஈவென்ட் வித் 6-0 வின். ஓகே ஓகே, சோ இதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல இருக்கும். இது வந்து நம்ம சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சோ ஒன் சிஏ கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிக்கலாம். இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் ப்ராஜெக்ட்டுக்காக எவ்வளவு ரூபாய் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க? இந்தியன் ரயில்வேஸ் அப்ரூவ்ட் அண்ட் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் ப்ராஜெக்ட் ஒர்த் அப்ராக்சிமேட்லி. இந்திய ரயில்வே சுமார் எவ்வளவு மதிப்புள்ள ஒளியிலை கேபிள் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது? சோ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 398 கோடி ரூபாய்க்கு. சோ எவ்வளவு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 398 கோடி. ஓகே, இந்தியன் ரயில்வேஸ் அப்ரூவ்ட் அண்ட் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் ப்ராஜெக்ட் ஒர்த் 398 crore. சோ எவ்வளவு இது பண்ணிருக்காங்க? 398 கோடி. இட் இன்க்ளூட் அகமதாபாத் டிவிஷன் அண்ட் ரட்லம் டிவிஷன். ஓகே, எவ்வளவு அமௌண்ட்ங்கிறத மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க. பாரத் ட்ரைப்ஸ் ஃபெஸ்ட் 2026 recently concluded in New Delhi was organized by which மினிஸ்ட்ரி? புதுடெல்லியில் நிறைவடைந்த பாரத் பழங்குடியினர் திருவிழா இத வந்து எந்த அமைச்சகம் ஏற்பாடு செய்தது? அதுலயே ஆன்சர் இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ், பழங்குடியினர் விவகார அமைச்சகம். ஓகேவா? சோ இது மொத்தம் எத்தனை நாள் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 19 நாள் வந்து இது நடக்க போகுது. Which state is organizing global ராஜஸ்தான் அக்ரிடெக் மீட்? இதுவும் அதுல ஆன்சர் இருக்கு. உலகளாவிய ராஜஸ்தான் வேளாண் தொழில்நுட்ப மாநாடு எந்த மாநிலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா ராஜஸ்தான்ல வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த கொஸ்டின். 16th ஹாக்கி இந்தியா சப் ஜூனியர் மென்ஸ் நேஷனல் சாம்பியன்ஷிப் 2026 being held in which city? 16வது ஹாக்கி இந்தியா சப் ஜூனியர் ஆடவர் தேசிய சாம்பியன்ஷிப் வந்து எந்த நகரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது? சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்கீர்ல வந்து நடக்க போகுது. ஓகேவா?
சோ அதே மாதிரி இத ஃபர்ஸ்ட் இதுல முக்கியமான இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நியூஸ்ல வந்தது எல்லாமே பாத்துரலாம். ஓகே, மென்ஸ் T20 வேர்ல்டு கப் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர் வந்து ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிரலாம். ஓகேவா? சோ இது எல்லாமே ப்ரீவியஸா உள்ள கரண்ட் அஃபேர். ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஜாயின் த யுஎஸ் மேஜர் லீக் கிரிக்கெட். ஓகேவா? இதுல யாரு ஜாயின் பண்ணாங்க? ரவிச்சந்திரன் அஸ்வின். மென்ஸ் T20 வேர்ல்டு கப் யாரு வின் பண்ணாங்க? இந்தியா. மியாமி ஓபன் 2026 மென்ஸ் டைட்டில் வின் பண்ணது ஜானிக் சின்னர். மியாமி ஓபன் 2026 விமன் சிங்கிள் டைட்டில் வந்து ஆரியனா சபலெங்கா. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டீம் இன் த ஹிஸ்டரி ஆஃப் த லீக். அனஹத் சிங் ஓன் இந்தியா ஓபன் 2026 விமன் ஸ்குவாஷ் டைட்டில். இது எல்லாமே ப்ரீவியஸா உள்ள ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர். 79வது ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் சந்தோஷ் ட்ரோஃபி. ஓகேவா? சோ இந்த சந்தோஷ் ட்ரோஃபியை வின் பண்ண அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வீசஸ். விமன் பிரீமியர் லீக் 2026 வந்து ஆர்சிபி வின் பண்ணிருக்காங்க. ப்ரோ ரெஸ்லிங் லீக் 2026 வந்து ஹரியானா தண்டர்ஸ். சையத் மஸ்டக் அலி ட்ரோஃபி வின் பண்ணது ஜார்க்கண்ட். சுல்தான் அஸ்லான் ஷா ஹாக்கி கப் வந்து வின் பண்ணது வந்து பெல்ஜியம். இது எல்லாமே ப்ரீவியஸா உள்ள கரண்ட் அஃபேர். வின்னர் மட்டும் தான் இதுல நான் சொல்லியிருக்கேன் ரிவிஷன் பண்றதுக்கு. ஓகேவா? இன்னும் டீடைலா படிக்கணும் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் மந்த் எடுத்து ரிவிஷன் பண்ணீங்கன்னா அதுல வின்னர் யாரு, ரன்னர் யாரு, எங்க நடந்துச்சுங்க கூடிய எல்லா டீடைலுமே இருக்கும். நீங்க டெய்லி கரண்ட் அஃபேர் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியாவும் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, 16வது ஹாக்கி இந்தியா சப் ஜூனியர் ஆடவர் தேசிய விருது சாம்பியன்ஷிப் 2026 வந்து எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்கிர்ல. ஓகேவா? சோ இது வந்து ஏப்ரல் 1ல இருந்து ஏப்ரல் 12 வரைக்கும் வந்து நடைபெற திட்டமிடப்பட்டு உள்ளது. ஓகே, 30 அணிகள் வந்து இதுல என்ன பண்றாங்க? பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஜிகே பாத்தீங்க, கரண்ட் அஃபேர் பாத்தீங்க அப்படின்னா எம்எல்சில இணைந்த மேஜர் லீக் கிரிக்கெட்ல இணைந்த முதல் இந்தியர் யாருன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின். ஆண்கள் T20 உலக கோப்பையில வின் பண்ணது நம்ம இந்தியா. மியாமி ஓபன் 2026 ஆடவர் ஒற்றையர் பட்டம் வின் பண்ணது யானிக் சின்னர். மியாமி ஓபன் 2026 மகளிர் ஒற்றையர் பட்டம் வின் பண்ணது அரினா சபலெங்கா. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தான் ஐபிஎல் வரலாற்றிலேயே மிக விலை உயர்ந்த அணி. ஓகே, இந்தியா ஓபன் 2026 மகளிர் ஸ்குவாஷ் பட்டத்தை வின் பண்ணவங்க அனஹத் சிங். 79வது தேசிய கால்பந்து சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணது சந்தோஷ் ட்ரோஃபி வின் பண்ணது யாருன்னா சர்வீசஸ் அணி. மகளிர் பிரீமியர் லீக் விமன் பிரீமியர் லீக் வின் பண்ணது ஆர்சிபி. ப்ரோ மல்யுத்த லீக், ப்ரோ ரெஸ்லிங் லீக் வந்து ஹரியானா தண்டர்ஸ். சையத் முஸ்டக் அலி கோப்பை வின் பண்ணது ஜார்க்கண்ட். சுல்தான் அஸ்லான் ஷா ஹாக்கி கோப்பை வின் பண்ணது பெல்ஜியம். ஓகே, அடுத்த கொஸ்டின். த ஸ்போர்ட்ஸ் ஆல்பபெட் புக்லெட் இனிஷியேட்டிவ் லான்ச்ட் இன் 2026. 2026 தொடங்கப்பட்ட ஸ்போர்ட்ஸ் ஆல்பபெட் புக்லெட் முன்முயற்சியின் நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரமோட் ஸ்போர்ட்ஸ் லிட்டரசி அமாங் சில்ட்ரன் த்ரோ ஆல்பபெட்ஸ். ஓகேவா? சோ ஆல்பபெட்ல அந்த இதை வந்து கொண்டு போறதுக்கு குழந்தைகள் கிட்ட. ஓகேவா? த ஸ்போர்ட்ஸ் ஆல்பபெட் புக்லெட் இனிஷியேட்டிவ் லான்ச் இன் ஏப்ரல் 1, 2026. இதை யார் டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்னா கனிஷ்கா பாண்டே. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா 8ஆம் தேதிக்கான டாப் கரண்ட் அஃபேர். 7ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர். ஓகேவா? 7ஆம் தேதியோட கரண்ட் அஃபேரும் ரிவிஷன் பண்ணியாச்சு. 8ஆம் தேதியோட கரண்ட் அஃபேரையும் டீடைல்டா பார்த்தாச்சு. இது உங்களுக்கான கொஸ்டின். விச் டேட் வேர்ல்டு ஹெல்த் டே இஸ் செலிப்ரேட்டட்? உங்களுக்கான ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உலக சுகாதார தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? ஓகே, சோ இப்பதான் மேம் நான் ரயில்வே படிச்சிட்டு இருக்கேன், நான் கரண்ட் அஃபேர்ல ரொம்ப வீக்கா இருக்கேன், எஸ்எஸ்சி படிக்கிறேன், பேங்கிங் படிக்கிறேன், எனக்கு டெய்லி பேசிஸ்ல பெஸ்டா கரண்ட் அஃபேர்ஸ் வேணும், அன்னன்னைக்குள்ள கரண்ட் அஃபேரை நான் அன்னன்னைக்கு படிச்சுட்டு அன்னன்னைக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் 799 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேருக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப்பும் அதுல இருக்கும், வீடியோவும் அதுல இருக்கும். ஏப்ரல் மந்த்ல இருந்து உங்களுக்கு வீடியோவும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் கரண்ட் அஃபேர்ல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா பிடிஎஃப்பும் டெஸ்ட்டும் மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம். இந்த ஏப்ரல் மந்த்ல இருந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் டெஸ்ட் பிளஸ் கரண்ட் அஃபேருக்கான வீடியோ எல்லாமே சேர்த்து 799 தான். ஒரு டைம் பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். டெய்லி நியூஸ் பேப்பர் எதுவுமே நீங்க படிக்க வேண்டாம். இதுல என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் படிச்சீங்கனாலே போதும். உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் ரிவிஷன் பண்றதுக்கு மந்த்லி பிடிஎஃபாவும் கொடுத்துருவோம், மந்த்லி டெஸ்டாவும் கொடுத்துருவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கரண்ட் அஃபேர் இருக்கும். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இப்பதான் பிகினரா இருக்கீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸை வந்து சூஸ் பண்ணி படிங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்துருப்போம். நாளைக்கு குரூப் டிக்கான செலக்ஷன் பேட்ச், கடைசி செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். சோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999. அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்கன்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி வரக்கூடிய கரண்ட் அஃபேர் கிளாஸை மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ.